விஜய் விஷால் நாள் ஒரு பொண்ணோட நடந்து பேசிட்டு இருப்பான், அடுத்த நாள் பொண்ணு பார்த்தீங்கன்னா காலியாயிரும். இன்னும் எத்தனை பொண்ணடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து வெளியில் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேங்கிறான். வீட்டுக்குள்ளே தர்ஷிகா பார்த்தீங்கன்னா நாள் நடந்து பேசிகிட்டு இருப்பான், அடுத்த நாள் சோழியை முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முந்தானத்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் நடந்து பேசிகிட்டு இருந்தான், அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, சோழியை முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி அன்ஷிதா அன்றைக்கி வெளியில் போயிடுச்சு. இந்த 2 ப்ரோமோக்கள்லையும் காமிச்சிச்சு என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், சேதன்னா உனக்கு என்னன்னா நீ இந்த வாரம் நீ பேச போற அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவரே கேட்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்டாலும் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கேட்கிறாரு. தீபக் எந்திரிச்சு ராணவெல்லாம் எதுக்குங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. அன்ஷிதாவை நான் பல வாட்டி கேட்டிருக்கேன், இவனை யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் தான் தெளிவா சூப்பரா ஒரு ஆன்சர் சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்களை பகடக்காயை இவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்ற அழகாவே சொல்லியிருப்பாங்க. இவன் அவங்க சேஃப் கேம் விளையாடி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போயிடுறாங்க, இவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கான். என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் கண்டிப்பாக விஜய் விஷால் காலி ஆயிரும், எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். செகண்ட் ப்ரோமோல அதுவுமே காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் சொன்ன விஷயம்தான், நான் எல்லாரும் உயிரை கொடுத்து போராடி அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், சௌந்தர்யா என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் பல பேர் தெரியும், அது பிஆர் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. வெளியில் இருக்க மக்களுக்கு மட்டும் தெரியாது. வெளியில் போன கண்டஸ்டண்டே பார்த்தீங்கன்னா அவங்கள பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே ஆனந்தி கூட சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் போட்டு ஒட்டச்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ப்ரோமோல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வெளியில் போ அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் ராணவங்கிறாங்க. ஒரு வாரம் நம்ம பார்த்தோம்ல, எல்லாம் ரயான் இவர் சேவ்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ராணவங்கிறாங்க. விஜய் விஷால் நானே கூட வெளியில் போயிருவேன்னு பயமா இருக்கு, பண்ண வேலைக்கு எப்பயோ போக வேண்டியது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றி உள்ள வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் பொங்கல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 12 பேர்கள் இருந்தாங்க, 2 பேர்கள் ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா இப்போ வரைக்கும் வெளியில் போயிருக்காங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்களா, டிக்கெட் டு ஃபினாலே நடக்கும். இதில் மைண்ட் கேம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முத்துக்குமரன், இந்த மஞ்சரி, தீபக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடக்கூடிய ஆட்கள், கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. ஃபிசிக்கல் அப்படின்னா எல்லாரும் ஓரளவு டஃப் கொடுத்து பார்த்தீங்கன்னா போராடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் விஷால் இந்த வாரம் லோவாக தான் இருப்பான், ஏன்னா நம்ம தான் அனுப்பிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா லோவாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருப்பான். அடுத்த வாரம் அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களை பொறுத்தளவு அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி வெளியில் போனால் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் யார் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.